ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, அத்தியாயம் 34. அந்த ஃபோனை எடுத்து எப்படி இதை உபயோகப்படுத்துவது என்று அவளிடம் செய்து காட்ட அவளும் தனக்கு தெரியும் என்று வாங்கி ஃபோனை பார்த்தாள். பரவாயில்லை, உனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது, குட் என்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணமாகி போகும் முன்னாடி வர ஃபோன் வச்சுருந்தாங்க, நானும் வாங்கி பார்ப்பேன் என்றாள். ஓ அப்படியா? அப்போ ஏன் நீ எனக்கு அவங்க ஃபோனில் இருந்து ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணினது இல்லை என்று அவன் கேட்க ஒரு நிமிடம் புரியாமல் பார்த்தவள், அது எப்படி மச்சான் முடியும்? அவங்க பொண்ணுங்க, அவங்க ஃபோனில் இருந்து ஒரு ஆம்பளைக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. எனக்கு நீங்கள் மச்சான் தப்பில்லை, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் யாரோ தானே. அவள் வீட்டில் ஃபோனை வாங்கி பார்த்தா திட்டுவாங்க, அது தப்பு மச்சான் என்றாள். ஓ சரி சரி என்றான். நீ ஏன் ஃபோன் வாங்கலை என்று அவன் கேட்க அமைதியாக இருந்தாள். ஏதோ வில்லங்கம் என்று தோன்ற, மதி சொல்லு, நீ தான் எனக்கு ஃபோன் வாங்க காசே கொடுத்தவ, ஆனால் நீ ஏன் ஃபோன் வாங்கிக்கல என்று அவன் அழுத்தமாக கேட்க, பழைய ஃபோன் ஒன்று வாங்கினேன், அதை கொஞ்ச நாள் வச்சிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச உதவியாக இருந்தது. எனக்கு ஏன் நீ நம்பர் கொடுக்கல? கொடுக்கணும்னு தான் இருந்தேன். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் லெட்டர் போடுவீங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுவீங்க, அப்போ சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே யாரோ ஒரு எடுபட்டவன் ஃபோன் பண்ணினான், ஏதோ பேரை சொல்லி கேட்டான், நான் இல்லைங்கன்னு சொல்லி வச்சிட்டேன். தொடர்ந்து 2-3 நாளாக ஃபோன் பண்ணி அதையே பேச எனக்கு டென்ஷன் ஆகி கத்த, உன்னோட குரல் கேட்கும்போது ஃபோனில் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ளே ஐஸ்கிரீம் அப்படியே உருகி ஊற்றுற மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னான். நான் கண்டுக்கலை, ஃபோனை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்தால் எடுக்க மாட்டேன். ஆனால் 4-5 நாள் கழித்து ரொம்ப மோசமான ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிட்டான். எனக்கு வாந்தியே வந்துருச்சு. தேவையா இது? சித்தப்பா கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் மூலமாக குணா அத்தானுக்கு தெரிஞ்சது எவன்னு தேடி போய் வெட்டி போட்டுரும். டென்ஷன் பார்ட்டி. எதுக்கு வம்பு? தனியாக இருக்கிறவ நான், ஆச்சி அப்பச்சியும் வயசானவங்க, ஊர்க்காரனுங்க காதுக்கு செய்தி போனால் தேவையில்லாமல் பேசுவானுங்களா? கருப்பாக ஒருத்தை வாந்தி எடுத்தான்னு சொன்னால் அதே செய்தி 20 ஆள் தாண்டி போகும்போது காக்கா காக்காயா வாந்தி எடுத்தாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையா எனக்கு? ஃபோனே வேண்டாம்டா சாமின்னு அந்த சிம்மை தூக்கி போட்டுட்டு ஃபோனை விற்றுட்டேன். நான் யார்கிட்ட ஃபோன் பேச போகிறேன்? ஆத்திரம் அவசரத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸிற்கு கூப்பிட்டு பேசுவேன், எதுக்கு இந்த தொல்லைன்னு விட்டுட்டேன் என்றாள். சக்திவேலுக்கு சங்கடமாகி போனது. ஒற்றை பெண்ணாக அவள் இருந்தாலும் அவள் தனியாக இல்லை. ஆச்சி அப்பச்சி அப்பத்தா சித்தப்பா என்று புடைசூழ இருந்த பெண்ணிற்கே இந்த நிலை. உள்ளூர்காரனா இருக்க மாட்டான், வேற எவனோ ஒரு பொண்ணோட நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணி இருக்கிறான். இடியட். இந்த மாதிரி அற்ப பிறவிகளும் இருக்கத்தானே செய்யறாங்க, வேற என்ன? இதுக்காகவா நீ ஃபோனே வேண்டாம்னு இருந்த? சில்லி கேர்ள் என்றான். அவனை முறைத்தவள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஒன்றும் கேர்ள் இல்லை என்றாள் அவனை முறைத்தபடி. சிரித்தவன், என் கண்ணுக்கு அப்படித்தான் தெரிகிற என்றான். அதை கேட்டு அவள் முகம் சுருங்கி போனது. பார்த்தாலும் கண்டுக்காமல் போய் விட்டான். மறுநாள் முதல் அவன் சென்னையில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து விட்டான். இங்கேயும் நான் விசிட்டிங் டாக்டர் மாதிரி தான். சிக்கலான ஆப்ரேஷன், இதய நோய் என்று அவனை கூப்பிட்டால் போய்விடுவான். 5 நாட்கள் பொழுது ஓடிவிட்டது. காலையில் எழுந்து குளித்து அப்பா அம்மா அத்தை மாமாவை கும்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவான். வெளியூர் போகலை என்றால் பூமதி அவனுக்கு மதிய சாப்பாடு செய்து கொடுத்து விடுவாள். பெரும்பாலும் மாலை 6 மணிக்கு வந்து விடுவான். திடீரென ஆப்ரேஷன் என்றால் வரமாட்டான். நடு இரவில் கூட அவன் ஆப்ரேஷன் செய்த நோயாளிக்கு சீரியஸ் என்றால் ஓடிவிடுவான். அவனுக்கு பிடித்ததாக சத்தானதாக சமைத்து கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். எத்தனை வருடங்களுக்கு பிறகான வீட்டு சாப்பாடு. எனவே எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து விடுவான். வெளியே சாப்பிட மாட்டான். காலையில் எழுந்ததும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, அரை மணி நேரம் வாக்கிங் போவான். வீட்டில் இருக்கும்போது பூமதி அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பாள். ஊரில் நடந்த கதை, இங்கே வர்ஷா பண்ணின கதை, சேட்டை,
அவள் அழகு என்று பேசுவாள். சில நேரங்களில் கணவன் மனைவி ஹால் சோஃபாவில் பேசியபடி இருக்க சக்திவேல் தூங்கி விடுவான். அதுவும் ஆப்ரேஷன் சில நேரம் 2-3 கூட நடக்கும். அப்போ அவன் பல மணி நேரங்கள் நின்று கொண்டே இருப்பதால் கால் நோவு வந்துவிடும். அவனே வெந்நீரில் கால் வைக்க நினைக்கும் போது அவன் முகத்தை பார்த்து பூமதியை வெந்நீர் வைத்து கொடுத்து அதில் காலை வைக்கச் சொல்லி தேய்த்து விடுவாள். அவன் வேண்டாம் என்று தடுத்தாலும் கேட்க மாட்டாள். அவள் பேசும்போதே அவன் தூங்கி விடுவான். அவளுக்கு கோபம் வரும். மறுநாள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருப்பாள். அவனுக்கு சிரிப்பு வரும். பொதுவாகவே அவனுக்கு அவன் துறை சார்ந்த விஷயங்களை பார்க்க கேட்க பிடிக்கும். மற்றபடி சுற்றி நடப்பதை பேசுவதை அவன் கண்டுகொள்ளவே மாட்டான். ஆனால் பூமதி ஊரிலேயே வளர்ந்ததால் தன்னை மட்டுமில்லை தன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் நினைப்பாள். அவர்களுக்காக கவலைப்படுவாள். பெரும்பாலும் வர்ஷா அவளிடம்தான் இருப்பாள். இவளுக்கும் பொழுது போகணுமே. மெய்யம்மைக்கு ஏதாவது எமர்ஜென்சி வர முடியலை என்றால் சில நேரம் வர்ஷா மாலை முதல் இரவு மெய்யம்மை வரும் வரை அவளிடம்தான் இருப்பாள். அந்த சமயத்தில் சக்திவேலும் இருந்தால் போதும். பூமதிக்கு மச்சான் வர்ஷா என்ன பண்றா பாருங்க, அப்படி இப்படி என்று அவளை பற்றியே அவனிடம் பேசுவாள். சக்திவேலுக்குமே எதற்காக வாழ்க்கையை தள்ளி போடணும், வாழ்ந்து விடலாமா என்று தோன்றும். ஏனென்றால் இப்போது இருவருமே ஒருவரின் தொடுகையை இன்னொருவர் ரசிக்க பழகிவிட்டார்கள். ஆசையும் இருக்கு. பிறகு என்ன? மனைவியை தோளோடு அணைத்து கொள்ள அவள் கையில் வர்ஷா இருக்க நைட்டியில் மனைவியும் அவனும் ரொம்ப இயல்பாக செல்ஃபி எடுத்தார்கள். அந்த அளவு அவர்களுக்குள் இயல்பான உறவு வந்திருக்க பல நேரங்களில் பேம்பர்ஸ் போட்டு வர்ஷாவை அவன் மார்பில் போட்டுவிட்டு இரவு டிஃபன் மெய்யம்மை சுனிலுக்கும் சேர்த்து செய்வாள். மச்சான் மெய்யக்கா பாவம் வர்ஷாவை வச்சுக்கிட்டு வேலைக்கு போனாலும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தெரியுமா? 2 பேரும் வேலைக்கு போகிற குடும்பத்தில் பாவம் குழந்தைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் வேற டாக்டர் இன்னொரு டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். எதுக்கு? எமர்ஜென்சின்னு 2 பேரும் பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகவா? இல்லை மதி, மெய்யம்மை இப்படி குழந்தையை விட்டுட்டு போகும்போது வேற வேலை பார்க்குற கணவன் என்றால் கண்டிப்பாக கோவிச்சுக்குவான். என்ன இது குடும்பம் பிள்ளை அப்படின்னு பார்க்காம இப்படி வேலை பார்க்குறேன்னு கோபித்து கொள்வான். இதுவே சுனில் அப்படி பண்ண மாட்டான். ஏனென்றால் ஒரு டாக்டரின் பணிச்சுமை சூழ்நிலை அவனுக்கு புரியும். அதனால் ஒரு பெண் டாக்டர் இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இப்போ பாரேன், சுனிலும் அவன் மனைவியும் MBBS முடித்ததோடு லவ்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இன்னும் மேல் படிப்பு படிக்கலை. படித்தா தான் வேல்யூ. இப்போ தான் சுனில் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கிறான். இனி தான் அவன் படிக்க முடியும். அவன் படிப்பு முடியணும் என்றால் அவன் மனைவி கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். அதுவும் அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ். குடும்பத்தார் சப்போர்ட் இல்லை, தனியாக இருக்காங்க. இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இதை தாண்டித்தான் வரணும் என்றான். அப்போ நான் அப்பப்போ 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கவா என்று அவள் தயங்கி கேட்க அவன் முகம் சுருங்கி விட்டது. அதற்கு மேல் அவன் பேசலை. பூமதிக்கு பயம் வந்து விட்டது. அவள் இன்று அவர்கள் இருவருக்கும் சேர்த்துத்தான் சமைத்தாள். ஆனால் மச்சானுக்கு பிடிக்கலை போலவே என்று நினைத்து சங்கடப்பட்டாள். இரவு 10 மணிக்குத்தான் மெய்யம்மை வந்தாள். வீட்டிற்கு எப்போ வந்தாலும் குடித்துவிட்டு வந்துதான் குழந்தையை தூக்குவாள். சக்திவேலும் அப்படித்தான். மெய்யு வரவும் பூமதிதான் கதவை திறந்தாள். வாங்கக்கா என்றவள் சாப்பாட்டை எப்படி கொடுக்கிறது என்று தயங்க சக்திவேல், சுனில் வரலையா? இல்லை டாக்டர், டியூட்டி கண்டினியூ ஆகுது. அப்போத்தானே அவனுக்கு படிக்க டைம் கிடைக்கும் என்றாள். ஓஎஸ். பூமதி சாப்பாடை கொடு, டயர்டாக இருக்காங்க என்றான். பூமதி துள்ளி கொண்டு கட்டி எடுத்து வைத்ததை கொடுத்தாள். வாங்கி கொண்டு கிளம்பினாள் மெய்யு. உண்மையில் இப்போ பூமதி தான் அவர்களுக்கு தெய்வம். ஏனென்றால் குழந்தையை அவதான் பார்த்துக்கிறா. அந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது. சாயந்தரம் 5 மணிக்கு டான்னு போயிடும். பிறகு வர்ஷா இங்கே தான். மெய்யு போன பெண் கதவை பூட்டி கொண்டு வந்தவளிடம் சாரி மச்சான், இனிமே சாப்பாடு கொடுக்கலை என்றாள். சொல்லி முடிக்கும் மின் அழகுக்காக வைத்திருந்த பூச்சாடி விழுந்து நொறுங்கியது. சக்திவேல் அவள் எதிரே ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான். நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டே இருக்க? சரி என்ன விடு, இது உன் வீடு தானே என்று அவன் அதட்ட ஆமா என்று தலையாட்டினாள் பயத்துடன்.
நீ அப்படி நினைக்கலையே. அப்படி நினச்சிருந்தா என்கிட்ட அந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்ட. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வேண்டியவங்க வந்தா நீ சாப்பாடு போடுவியா மாட்டியா? போடுவேன் என்றாள் பயத்துடன். அப்ப ஏன் இப்ப மட்டும் என்ன கேட்குற? இது உன் வீடு தானே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே, இயல்பா உன் இஷ்டப்படி செய்ய வேண்டியது தானே, ஏன் செய்யல? இத்தனை வருஷம் நீ நினைச்சதை செய்தவ, இப்போ மட்டும் ஏன் செய்யல? ஏன்னா உன் மனசுல நான் புருஷன்ற எண்ணமும் இல்லை, இது உன் வீடுன்ற எண்ணமும் இல்லை என்றான் கோபமாக. அப்படி இல்லை மச்சான், என் வீடாக இருந்தாலும் நான் செய்கிறது சரியான அப்பத்தா அப்பச்சிக்கிட்ட கேட்பேன். என் மனசுக்கு சரின்னு பட்டாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் தொந்தரவு வரக்கூடாது என்றாள். ஓஹோ, அப்போ நான் உன்னை சுற்றி இருக்கிறவனா? நான் இல்லாட்டி என்று ஏதோ அவன் சொல்ல வர, மச்சான் ப்ளீஸ் கோபப்படாதீங்க, நீ பண்ணுறத பார்த்தா கோபம் தானடி வருது. இது உன் வீடு, நான் உன் புருஷன், என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்க என்றவன் போய்விட்டான் படுக்க. இது ரொம்ப விலை கூடினதுன்னு மெய்யுக்கா சொன்னாங்க. மனுஷன் ஒரே தள்ளு தான் உடைச்சு போயிட்டுட்டாரு. இனி இப்படி ஈஸியாக உடையிற மாதிரி பொருளெல்லாம் வாங்கக்கூடாது, வாங்கினாலும் இப்படி மச்சான் கைக்கு எட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நான் என்ன அப்படி கேட்டுட்டேன்? கொடுக்கவானு தானே, கொடுன்னு சொல்லணும், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாமல் இது என்ன சண்டை? எனக்கு புரியவே இல்லை என்றவள் மாடி ஏறி அவள் அறைக்கு போனாள். என்னதான் பேசினாலும் பழகினாலும் இருவரும் ஒரே அறையில் இதுவரை தூங்கலை. அதற்கு முதல் காரணம், அவனுக்கு எப்போ வேண்டுமானாலும் ஃபோன் வரலாம். ஃபோனை சைலண்ட் மோடில் போடவும் முடியாது, அணைத்து வைக்கவும் முடியாது. நடுராத்திரியில் ஃபோன் அடித்தால் பூமதி தூக்கம் கெடும். எனவேதான் வா என் அறைக்கு என்று அவன் கூப்பிடலை. அவளும் கணவனுடன் ஒன்றாக வந்து படுக்கலை. இது சிறு வயதில் இருந்தே தனியாக தூங்கி பழக்கம். அப்பத்தா கூடவே இருந்தாலும் இல்லைனாலும் பழக்கம் தானே. எனவே தனி அறைக்கு போய்விட்டாள். சக்திவேல் படுக்க போய்விட்டான். கேட்காமல் எப்படி செய்ய முடியும்? என் வீடு என்றாலும் கேட்கணும் தானே என்றாள் அவள் மனதிற்குள்.